வத்தலக்குண்டு அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையின் காரணமாக 200க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் வேரோடு சாய்ந்து சேதமாகின. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு நிலக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்று பயங்கர சூறாவளி காற்றுடன் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் வத்தலக்குண்டு அருகே மல்லனப்பட்டி பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் உள்ள தென்னை மரங்கள் கடுமையாக சேதமடைந்தன. இதில் குபேந்திரன், சின்னசாமி, முருகன் மற்றும் இளங்கோவன் ஆகிய விவசாயிகளின் தோட்டங்களில் இருந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் முறிந்து விழுந்தும் வேரோடு சாய்ந்தும் முற்றிலும் சேதமடைந்தன. இந்நிலையில் சேதமடைந்த பகுதிகளை வருவாய்த்துறையினர் மற்றும் வேளாண் துறையினர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். செய்யூர் அருகே 6ஆம் வகுப்பு படிக்கும் பழங்குடியின சிறுமிக்கு திமுக நிர்வாகி பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அடுத்த மடையம்பாக்கம் கிராமத்தில் வசித்து வரும் பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவரின் மகள் சங்கீதா அதே பகுதியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் சிறுமி வழக்கம் போல் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது திமுக நிர்வாகி சிவா என்பவர் சிறுமியை பள்ளிக்கு அழைத்து செல்வதாக கூறி அழைத்து சென்றபோது வழியில் பாலியல் ரீதியாக தவறாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனை சம்பந்தப்பட்ட சிறுமி பெற்றோரிடம் தெரிவிக்கவே அதிர்ச்சியடைந்த அவர்கள் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட மாணவியிடம் திமுக நிர்வாகிகள் மிரட்டி வரவே திமுக நிர்வாகி சிவா மீது நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். திருச்சி திருவெரும்பூர் தொகுதியில் ஜல்லிக்கட்டு காளைகளுடன் வீடு வீடாக சென்று நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சூரியூர் நற்கடல் கருப்பண்ணசாமி கோயிலில் இருந்து தனது தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். இந்த தேர்தல் பரப்புரையின் தொடக்கமாக ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பின்னர் காளைகளுடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று அமைச்சராக பதவி வகிக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பல்வேறு வாக்குறுதி அளித்துவிட்டு அதனை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டினார். 5 வருஷமா எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு, 5 வருஷமா அமைச்சரா இருந்திருக்கிறாரு. இங்க அமைச்சரா பள்ளி கல்வித்துறைன்றது உங்களுக்கு தெரியும். நம்மளோட தமிழ்நாட்டிலே இருக்கிற துறையில் அதிகமாக பட்ஜெட் ஒதுக்குற ஒரே ஒரு துறை பள்ளி கல்வித்துறை தான். கிட்டத்தட்ட இந்த 5 வருஷத்தில் 4.5 லட்சம் கோடிக்கு மேலே பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த 4.5 லட்சம் கோடி பட்ஜெட்டில் அவரோட சொந்த தொகுதியான இந்த திருவெரும்பூரில் என்ன வளர்ச்சி திட்டத்தை பள்ளி கல்வித்துறையில் செஞ்சிருக்காரு அப்படின்னா வெறும் 0 தான் நம்ம மார்க் கொடுக்கலாம். கோவை குனியமுத்தூர் பகுதியில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 100 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்டம் குனியமுத்தூர் இடையர்பாளையம் சாலையில் உள்ள கருவேப்பிலை தோட்டம் என்ற பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பழைய கார் உதிரி பாகங்கள் வைக்கும் குடோன் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு சட்டவிரோத பொருட்கள் பதுக்கப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு வந்த தகவலை அடுத்து சம்பந்தப்பட்ட குடோனில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 100 கிலோ கஞ்சா மூட்டைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் விற்பனைக்காக கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்ததாக கூறப்படும் நிலையில் அப்பாஸ், ஜென்னி ஜேக்கப், ரூபன், நவ்பில் ஆகிய 4 பேரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கும்பலுக்கு பின்னணியில் பெரிய நெட்வொர்க் ஏதேனும் உள்ளதா அல்லது வெளிமாநிலங்களில் இருந்து இவை கடத்தி வரப்பட்டதா என்பது குறித்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். மேல்மலையனூர் அங்காளம்மன் பரமேஸ்வரி ஆலயத்தில் பங்குனி மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூர் பகுதியில் அமைந்துள்ள இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ அங்காளம்மன் பரமேஸ்வரி ஆலயத்தில் மாதந்தோறும் அமாவாசை தினத்தில் ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் பங்குனி மாத அமாவாசை தினமான நேற்று காலை கோயில் நடை திறக்கப்பட்டு மூலவர் உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரவு 11 மணி அளவில் கோயில் பூசாரிகள் அங்காளம்மனை தோளில் சுமந்து வடக்கு வாயில் எதிரே அமைந்துள்ள ஊஞ்சல் மேடைக்கு கொண்டு வந்து ஊஞ்சலில் அங்காளம்மனை வைத்து தாலாட்டு பாடல் பாடி ஊஞ்சல் உற்சவம் நடத்தினர். அப்போது அங்கு வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை வழிபட்டு சென்றனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.